கொடூரமா எங்கடா கூட்டம் எங்கடா? எந்த நேரத்தில் அந்த உலக்க காலெடுத்து வச்சாலும் விளங்க மாட்டி. யாரையா சொல்ற? யார சொல்ற? என்ன கொடூரமா அதம்மா இதம்மானு என்ன சவுண்ட் எகுறுது? இவ்வளவு நேரம் அடக்கிக்கிட்டு கையை இதுக்குள்ள வச்சுட்டு உட்காந்துருந்தீங்க, இப்ப மட்டும் வாய் எங்கிட்டு கிடந்து வந்துச்சு? ஏன் அவரை பார்த்தாலும் தைரியமா? மொட்டு முண்டை இதுவே ஆளப்ப போகாமல எந்திரிச்சு முண்டை வீட்டுக்கு ஆளப்பாரு. பேச தெரியாமத்தான் நிக்கிறேன். என் தம்பிகளை ஏதாவது சொன்னேன் என்றால் என்ன பண்ணி விடுவிய? உன்னை பேக்ஸாட் பேத்தி எடுத்துற போம்டா போய். டான்ஸ் போட சொன்னா கெடமாட்ட போட்டு வச்சிருக்க. யார போட உனக்கனையா? ஏய் ஹரிதரணி, ஹரிதரணி வேணுமே சொல்லிக்கினே எரிச்ச புண்ணு. இந்த சட்டம் ஜவடாலே அவனா இழுச்ச பையவரே அவன் பேர். என்ன சட்டம் ஜவடாலே? என்ன வாயை ஏகுறாதயா? வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவேன் கிழிச்சு. வாய் மேல ஏத்து பேசாதயா? எதுக்கு ஏத்து பேசுற? வாய் பேசாத வாய். ஆளை பாரு ஆள. பெரிய ஆளு நீங்க. இவ்வளவு பையும் அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லணுமா? போயா மலை வயலை பார்த்துக்கிட்டு ஆளை பாரு ஆளு. நல்லா இது அளவுக்கு இருந்துக்கிட்டு எல்லாம் பேசுற பேச்சு. இதுன்னு சொன்னீங்களே அது எது? இது அளவுண்டியே சென்ட்ரோஸ் இல்ல, இது அளவுண்டியே எந்த அளவு? ஏங்க என்னை யாருன்னு கேட்டீல? யாரு நீங்க? என்னை யாருன்னு நோத்தாட்ட போய் கேளு. பொத்து. ஏன் ப்ரோ? 7 வருஷத்துக்கு முன்னாடி வேனில் ஏற முடியாது, உன்னை வேனில் தூக்கி வச்சு குட்டையை ரொட்டி டீ கிடையாது முருகா, தண்ணியில் நினச்சி உனக்கு மடியில் ஓட்டு ஊட்டினவே தெளிவா சொல்லித்தல. அவங்க பாட்டுக்கு என்னமா நினைச்சுக்க போறாங்க. ஊருக்கு கூட்டு போனேன்டே. அப்படி ஊட்டி வளர்த்து உன்னைய மேடையில 10 ஊர்ல பேர் வாங்கணும், உன்னைய மேடை ஏத்தி விட்டவன் நொப்பேன். நீ என்னை பேசுற எம்கேஆர் பயலுன்னா உனக்கு எரிச்சலா இருக்கு. இப்ப ஆமா அப்படியே இதெல்லாம் எரியுது. மிளகா வலி அப்புனா மாதிரியே இருக்கு எனக்குலாம். மிளகாய் அப்ப கூடாது, பச்சை மிளகா வலி கில்லு. பச்சை மிளகாய் அப்ப கூடாது, லேசா அதுல வெண்டிக்காய் அரைச்சுக்கிறணும். இந்த வத்தியா பிசு பிசுன்னு இருக்குன்றியாவே. ஐயா என்னங்கய்யா? ஐயா ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கய்யா. பேசிக்கிட்டு இருந்தே எப்படி அமைதியா இருங்க ப்ரோ. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காசு வாங்கணும் ப்ரோ, மண்ணவள்ளி போட்டுறாதீங்க. நான் யார்கிட்ட காசு வாங்கினே தெரியல. 2 ஒம்பளையும் பெரிய அக்னி சட்டி எடுத்த மாதிரி காலை எடுத்து. ஏன் பெம்பளைகள் சொல்றீங்க? நீ 2 குட்டி வந்திருக்க, அதெல்லாம் சொல்ல மாட்டியா? ஒன்னு குட்டியான சைஸ், ஒன்னு புடுக்க சைஸ். அவன் எல்லாம் பேசுறான் உள்ள உட்காந்துட்டு பேச்சு. அவன் எல்லாம் வந்தா வச்சுக்க புடிச்சு இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். நறுக்கி சொல்லி அவங்கிட்ட. நீ நறுக்கி வேண்டியதே அவங்க வளர்த்து வச்சிருக்காங்க. நீ என்ன வேணா பேசு, நான் ஊத்துட்டு போயிருவேன். சரி, என்னைய பொறுத்தளவு நீங்க மாதிரி உன்னைய மாதிரி இருக்க பெண்கள்லாம் நாடக உலகத்துல கஷ்டப்படுறதுலாம் நல்லா இருக்கும். நீ என்ன வேணா பேசு. அவிசாரி பையனுகள், குச்சிக்காரி பையனுகள், லம்பாடி பையனை கூட கேடு. ஒரு வயிற்றுக்காக 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறதுக்காக நான் ஊத்துட்டு போயிருவேன். ஆனா என்னோட ஸ்டூடெண்ட் அப்படி கிடையாது. அப்புறம் என்ன பண்ணணும் உங்களுக்கு? ஏன்னா அவங்களுக்கு 3 அறிவு தான். 3 அறிவு தானா? நான் ஒண்ணு செஞ்சா அவங்க ஒண்ணு செய்வாங்க. இந்த சைல்ல இருக்க ஆளு நாடகத்தை கெடுக்கிற மாதிரி தெரியுது. ப்ளீஸ் ப்ரோ, சைலண்ட் ப்ளீஸ். யாருக்கு சால்வ் பண்ணும்? அப்புறம் வர்றேன் ப்ளீஸ்னே. அமைதியா இருங்க. பேசுறது கேட்கல. சால்வே நீங்களே போட்டுக்கோங்க எனக்கு பதிலா. ரொம்ப நன்றி. இந்த கொடுமையா வந்ததுல இருந்து கச்ச கச்சன்னா எல்லாம் ஒன்னே தாண்டி பிரச்சனை. என்னையால சொல்லாதயா. முதல்ல நீ வந்துட்டு போன பாரு, அப்பல இருந்தா விளங்கல முண்ட. என்னையே சொல்லாத. நீ வந்துட்டு போல இருந்தா விளங்கவே மாட்டேங்குது. தொடுற வேலை இதான் சாக்கு. இந்த பொம்பளை தொடுறது தடவுறது. இந்த 2 கூட்டி வந்திருக்கீங்க, அதை வச்சு கூட தடவுற. அந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. நான் தடவே மாட்டேன். என்ன பண்ணுவீங்க அப்புறம்? நாடக உலகத்திலே நாகரிகமா நடிக்கிற ஒரு ஆள் நான் தான். இப்ப தடவுறகத்தே ஆளு வாமப்புல இருக்காங்க உள்ள. 2 பேரும் அப்படியே பாடி பொழந்துட்டாங்க. டீ ஒரு கடாடா ஏற்கனவே இங்க பொங்கு தலைஞ்சுக்கிட்டு இருக்கிறா. என் சிசியும் வர போறேன். என்ன பண்ணுவோம்? ஆமா, நீங்க ஒண்ணும் புடுங்க பிள்ளை. இதுல அவங்க போயிட்டு கேப்பேன் நட்டுருவாங்க. அப்படியே அவன் கேப்பேன் நிறையா இல்ல வந்து சோழநாத்த புடுங்குறேன். 2 முட்டையுமே மொட்டு முண்டைதான். அரி அப்படி சொல்லாத. உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன். என்ன எச்சரிக்கை? எச்சரிக்கை இந்த பாரு. ஆமா, பப்புளு மோசமானவன். 6 கடை நொறுக்கி போடுவேன் பேசாம. வாயை மூடு. பப்புளு மடு மட்டும் 7 கிலோ. ஏன் எனக்கு ஈட்ட அது ஒரு பக்கம் தான். இப்ப வர போறாங்க என் தங்கா. கூப்பிடுங்க பாப்போம். இப்ப பாரு, சவுண்ட மட்டும் பாரு. வயலோரம் நான் வாக்கிய வெட்டி, அடி வரப்போ வெட்டி, அப்படியே வாக்கிய வெட்டி.
இது என்ன வய ஆட்டம்ப்பா? இல்ல என்ன ஆட்டம்னு தெரியல. ஒயிலாட்டமா பித்தலாட்டமாடா? யூசு முண்டை கீழே விழுந்து தொலைஞ்சிடாத. ஏய் ஏய், விழுந்து செத்துறாத, கீழே பார்த்து நட. ஏய் இருமா, அவன் உலகத்திலே மொட்டை தலையில ஜீவனம் நீதே. ஆட்டம் எப்படி பிறகுதவா பார்த்தாருன்னா இவங்க 2 பேத்தையும் கொண்டுருவார். என்ன ஆட்டம்டா? கோயிலுக்கு ஒயிலாட்டம் அடிக்கிறான். இது ஒயிலாட்டமாக்க? ஆமாடா, பேக்கூதி. குருநாதர் வாத்தியார்னு சொல்றீங்க, உங்களையும் எப்படி பேசுறாங்க? கோயில்ல ஒய் ஊதி பூசு, அதே பேக்கு. ஓ சரி. தம்பி மடுவு, ஏங்க இது என்ன மனுஷனா சிலையா? மனுஷன். அடே பொங்கலுக்கு கல்லுல வெள்ளை அடிச்ச மாதிரி அடிச்சிட்டாங்களே. ஏங்க இது கிரைண்டர் சுவிட்ச் தானே? கச்சா இந்த இருக்கு மிக்ஸி சுவிட்ச். பிரா பிரா பிரா. எங்க ஆடுங்க தேரோடம் எங்க சீரான மதுரையில. உன்னை எப்படி கூப்பிட்டேன்னா சடக்குன்னு வரணும். உன்னை இழுக்கிற ஒண்ணுதே, லாரி இழுக்கிற ஒண்ணுதே. நீ மட்டும் ஆடு. நேரம் இங்க வரு. தம்பியில பார்த்து ஆடணும். எல்லாம் இந்த சொத்துக்கே மூச்சு வாங்குறான்டா. தேரம் ஆடம் ஒயிலாட்டமா கிட்டி அடிக்கிறியா? அவனை அப்படி சூம்பு. அவன் சொல்லிட்டான விடுவேன். நீ கேட்கிற வளர்த்த கழுத. ஐயா என்னங்கய்யா? ஐயா 5 லிட்டர் பால் வேணுமா? 500 ரூபாய்க்கு பால் வேணுமா? மடுவை போடுங்க. மணிமுத்து பாண்டியராஜன், கெவின் பிரதர்ஸ் என் உறவுகள் சார்பாக 501. நன்றி நன்றி அண்ணே. இந்த நில்லு நீ எதில் குறைச்ச சொல்லு. இந்த நில்லு நான் எதில் ஓம் பவமானா. ஒரே வெள்ளத்துல மழை பெஞ்சு இடிஞ்சு போய் கிடந்தா ஒருத்தர் தீப்பெட்டி உடிக்கலன்னு சொன்னானா? ஏனே சும்மா இருந்தே. இன்னும் நீ போலையா? 9ல இருந்து நான் நடக்கிறேன். நீ நடந்த நடைக்கு நேரம் நடந்தா நேரம் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருப்பேன். என்னை பொத்துன்றியா? பூவானை எட்ட தொட்டு பொன்னானை எத்தாலே கண்ணான கண்ணனுக்கு கடுதாசி போட்டு அங்க அடிச்சிட்டு கிடக்காக நீ யாருக்கு டீ வாங்கிட்டு வர்ற? ஓரமா வானே. அப்போ எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்க எல்லாருமே ஒண்ணுதான். நல்லா இருப்பிய. நான் மன்னிப்பு கேட்குறேன். சாரி ப்ரோ. இந்த சாமிக்காக ப்ளீஸ் ப்ரோ. ஐயா அந்த நாடக காசை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயோ நீ போவே. நீ வேற அப்பப்போ வர்ற வெதரில் எறும்பு கடிச்ச மாதிரி அலறி. அப்பா பேசுங்க சித்தப்பா. எப்பா நம்ம கிராமத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கோம். யாராக இருந்தால் அன்பளிப்பு கொடுக்குவார்கள். கிராம கமிட்டியாரவோ கிராம பொறுப்பாளர் கொடுத்து அவர்களால் மேடையில் ஏறி கொடுப்பார்கள். மீண்டும் தெரியப்படுத்துகிறோம், யாராவது அன்பளிப்பு கொடுக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கிராம பொறுப்பாளர் கிராம கமிட்டியார் கொடுத்து அவர்களால் மேடையில் கொடுப்பார்கள். தனிப்பட்ட நபருக்கு அனுமதி கிடையாது.